வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா பயங்கரமான சம்பவங்கள்லாம் வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அதில் வந்து தீபக் வந்துட்டு உண்மையை உடைக்க போகிறார், குறும்படம் வரப்போகிறது அப்படின்லாம் எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அவர் வந்து டப்புன்னு வந்து புஷ்ஷுன்னு ஆக்கிட்டார். என்னென்னா ஆக்சுவலாக சொல்லியிருப்பார், அந்த பீட் பாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு, அந்த பீட் பாக்ஸை கம்மி பண்ண சொல்லுன்னா எஃப்ஜேவை கம்மி பண்ண சொல்லுன்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே என்னவா வந்துருச்சுன்னா, நான் சொன்னது வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணாமல் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி காமனாக வந்து அடித்து விட்டாப்புல. அதனால் வந்து இங்கே வந்து அமித்துக்கு சரியான ஒரு அவமானம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பும் கேட்டார் பகிரங்கமாக. என்னென்னா உண்மைதாங்க, எஃப்ஜேக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நான் கொடுக்கல, அந்த காணுவல்ன்ற விஷயத்தை வந்து சொன்னது எஃப்ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் விஜய் சேதுபதி சொல்லிட்டார், இல்லை இது வந்து காலம் கடந்து விட்டது, நீங்கள் பண்ணதுக்கு தப்பு, காலம் கடந்துருச்சு, இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் தீபக் வந்து அதை கொஞ்சம் விலாவரியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் விலாவரியாக சொல்ல விடாமல் டப்புன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபக் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அழுதிங்க அப்படின்ற விஷயங்களை வந்து டைவெர்ட் பண்ணாமல் இருந்துச்சு. என்னென்னா கொஞ்சம் டீட்டெயிலாக போயிடுச்சுன்னா எங்கே உண்மை வெளியே வந்துடுமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபக் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அமுக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா விலாவரியாக சொல்லியிருந்தா சப்போஸ் அங்கே வந்து அமித் சொல்லியிருப்ப, இல்லை நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி கேட்டிருந்தா அவர் மாட்டியிருப்பார். சரிங்களா? இங்கே என்ன ஆகுதுன்னா எஃப்ஜே வந்துட்டு அங்கே வந்துட்டு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா எஃப்ஜே தான் அந்த விஷயத்த சொன்னார், அந்த இதை மட்டும் அங்கே பண்ணோம். ஏன்னா அமித் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை நம்ம அப்புறம் பேசுவோம், ஃபஸ்ட்டு நீங்கள் கிரெடிட் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அமித் வந்து வசமாக சிக்கிட்டாப்புல. அதுக்கு முக்கிய காரணம் தீபக் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இல்லைங்க பேச உள்ள ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னால் அதுங்களும் மூச்சு விட்டாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொன்னார். ஆனால் சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னார், என்னென்னா பிக் பாஸ் அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம், அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அதனால தான் எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு, நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிக் பாஸ் வீட்டில் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னார். பட் புரிஞ்சுப்பாங்களாம் கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.